எவன் நமக்கு எதிரில் பலம் உள்ளவனா இருக்கானோ, எவன் நமக்கு சவால் கொடுக்குறானோ அவனை வீழ்த்தி பெற வெற்றி தான் சிறந்த வெற்றியா இருக்கும். நான் இப்போ பேச போகிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான 5வது டெஸ்ட் கடைசி நாளில் இந்தியா 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுட்டாங்க. இந்த போட்டியை நான் லைவாக பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அந்த லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதே விஷயம்தான் இந்திய அணியும் செஞ்சது. நான் நினச்சதைத்தான் செஞ்சாங்களா அப்படிங்கிறது அந்த அனுமானம் சரியாகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். என்ன அப்படின்னா, அட்கின்சன் சிராஜோட அந்த கடைசி ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்லேயே போல்ட் ஆகி வெளியே போகிறாப்புல. அந்த ஓவருக்கு முந்தின ஓவரை பிரசித் கிருஷ்ணா பவுலிங் போடுவாப்புல. அட்கின்சனோட இன்டென்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த 5 பால் மொதல் 5 பால் ஓவரில் மொதல் 5 பால் அடித்து ஆடணும், 4ஓ 6ஓ அடித்து ஆடணும். கடைசி பால் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி பேட்டிங் எண்டுக்கு வந்துடணும். ஏன் அப்படின்னா, கிறிஸ் ஓக்ஸால் ஆட முடியல, இன்ஜூர்டால் பாதிக்கப்பட்டு ஒத்த கை உடஞ்ச நிலைமையில் இருக்காப்புல. அவர் பேட்டிங் எண்டுக்கு வந்தால் லெஃப்ட் ஹேண்டில் தான் ஆட முடியும். இந்திய அணிக்கு ஈஸியாக அவர் விக்கெட்டை எடுக்க முடியும். அதனால் இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே எல்லா பந்தையும் ஃபேஸ் பண்ணணும். முதல் 5 பால் அடிக்கணும், 6வது பால் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிவிட்டு பேட்டிங் எண்டுக்கு வந்துடணும். இதுதான் அட்கின்சனுடைய இன்டென்ஷனாக இருந்தது. அதுக்கு முந்தின 2 ஓவரும் அதையே தான் செஞ்சுருந்தாப்புல. வெற்றிகரமாக 18 ரன்கள் தேவை என்ற நிலையில் ஒரு 6லாம் அடித்து இந்த ஒரு 8 ரன்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காப்புல. பிரசித் கிருஷ்ணா அந்த ஓவரை போடுறாப்புல. வெற்றிக்கு தேவை 8 ரன்கள். அப்போ அந்த முதல் 5 பால் சுற்றுன்னு சுற்றுறாங்க மனுஷன். பேட்டில் பந்து படவே இல்லை, 5 பாலுமே படலை. அப்போ கடைசி பாலை பிரசித் கிருஷ்ணா வீச வர்றாப்புல. அப்போ சின்ன குழந்தை கூட தெரியும், அட்கின்சன் சிங்கிள்ஸ் தான் அந்த பாலில் ஆட போகிறாப்புல, ரொட்டேட் பண்ண போகிறாப்புல. கிறிஸ் ஓக்ஸை இங்கே பேட்டிங் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ் ஓக்ஸை அந்த கை இன்ஜூர்டான நிலைமையில் வலியும் வேதனையிலையும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கிறிஸ் ஓக்ஸை வீழ்த்தி நம்ம வெற்றி பெற்றால் அந்த வெற்றி ஒரு மன நிறைவை தருமா, அந்த வெற்றி நம்மளை சந்தோஷப்படுத்துமா அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு அந்த நேரத்தில் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் தோணுச்சு. எவன் நமக்கு எதிரில் பலம் உள்ளவனாக இருக்கானோ, எவன் நமக்கு சவால் கொடுக்குறானோ அவனை வீழ்த்தி பெற வெற்றி தான் சிறந்த வெற்றியாக இருக்கும். அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அட்கின்சனை சிங்கிள் ஈஸியாக எடுக்க விட்டு அட்கின்சனை வீழ்த்தி தான் இந்த வெற்றியை பெறணும். அவன் தான் சவால் கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை அடித்து ஜெயிக்கிற வெற்றி தான் மனசுக்கு ஒரு நிறைவையும் ஒரு திருப்தியையும் கொடுக்கும். மாறா முடியாமல் இயலாமல் கை உடஞ்சி கிடக்கிறவன், வலது கையிலேயே ஆட முடியாமல் இடது கையில் ஆடுறவனை, ஒரு பலம் இல்லாதவனை வீழ்த்தி அந்த பெற வெற்றி நிச்சயமாக திருப்தி கொடுக்காது. நான் நினச்சேன் அட்கின்சனை வீழ்த்தி தான் அந்த வெற்றியை பெறணும், அட்கின்சனை ஈஸியாக அந்த சிங்கிளை எடுக்க விடணும்னு நினச்சேங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப உண்மையாக எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாலில் அட்கின்சன் சிங்கிள் தான் எடுக்க போகிறான்னு தெரியுது. ஆனால் கேப்டன் சுப்மான் கில் எந்த ஃபீல்டையுமே மாற்றலைங்க. எல்லாமே லாங்கில் நிற்காங்க. முந்தின 5 பாலுக்கு அடிச்சாடுவாப்புலன்னு சொல்லி எல்லாம் பவுண்டரி லைன் கிட்ட எல்லாருமே நிற்கிறாங்க, க்ளோஸாக யாருமே இல்லை. இப்போ இவர் சிங்கிள்ஸ் தான் எடுக்க போகிறான்னு தெரிஞ்சால் எல்லாத்தையும் க்ளோஸில் கொண்டு டைட்டாக்கி அந்த சிங்கிளை எடுக்க விடாமல் பண்ணணும். அப்போ தான் பேட்டிங் எண்டுக்கு கிறிஸ் ஓக்ஸ் வருவாப்புல, ஈஸியாக கிறிஸ் ஓக்ஸை அவுட் ஆக்கி அந்த வெற்றியை பெற முடியும். ஆனால் சுப்மான் கில் அதை செய்யலைங்க. எந்த ஃபீல்டையுமே க்ளோஸில் கொண்டு வரல. அவன் சிங்கிள்ஸ் தானே எடுக்க போகிறாப்புல, அடிக்கட்டும்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக அந்த சிங்கிளை எடுக்க விட்டாங்க. உண்மையே ரசிகர்கள் பெரும்பான்மையானவர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த சுப்மான் கில்க்கு கிறுக்காடாக பிடிச்சிருக்குன்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா இப்படி பண்ணுறான், அந்த சிங்கிளை எடுக்க விடாமல் இருந்தால் தானே இந்தியா ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது, இப்படி லூசுத்தனமாக ஃபீல்டிங் செட்டப் பண்ணுறானே எல்லாருமே திட்டிருப்பாங்க. ஆனால் நான் திட்டலை. என்னடா நம்ம மனசில் நினச்சதையே சுப்மான் கில் செய்கிறாப்புலையே, ஒருவேளை அட்கின்சனை வீழ்த்தி தான் இந்த வெற்றியை பெறணும் அப்படின்னு சுப்மான் கில் நினச்சிட்டாப்புலையோ அப்படின்னு என்னுடைய சந்தேகம் இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதமாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அட்கின்சன் ஈஸியாக அந்த சிங்கிளை எடுக்காப்புல. அடுத்த ஓவரில் சிராஜ் கையில் பந்தை இந்த சுப்மான் கில் கொடுக்குறாப்புல. மனுஷன் ஃபஸ்ட்டு பந்திலேயே ஒரு ஆஃபில் லோ புல்டாஸை போட்டு அட்கின்சனை தூக்கி
இந்தியாவை வெற்றி பெற வைக்கிறாப்புல சிராஜ். அந்த வெற்றி மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. மாறா நீ கிறிஸ் வோக்ஸை அவுட் ஆகி பெற்றிருந்தா அந்த அளவுக்கு ஒரு திருப்தி, ஒரு மன சந்தோஷம் நிச்சயமாக எனக்கு கிடச்சிருக்காது. நான் நினச்சதையே, நான் சிந்திச்சதையே தான் சுப்மான் கிலும் சிந்திச்சிருக்காப்புலையோ அப்படின்னு நான் நம்பினேங்க. ஆனால் அப்படி நினச்சிருந்தா இது ஏதாவது ஒரு வகையில் மீடியாக்களில் வெளியில் வந்திருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் இது மீடியாக்களில் வெளியில் வரலை. சிராஜ் அந்த ஒரு பாலில் ஒரு மேஜிக் டெலிவரியை போட்டு இந்தியாவை ஜெயிக்க வச்சு தொடரை சமன்படுத்தி ஒரு சாதனை வெற்றியை படைச்சிருக்காங்க. அதில் மேன் ஆஃப் த மேட்ச், த போர் வீரன் சிராஜுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிச்சு. இந்த தொடர் ஃபுல்லாக 23 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தி இந்தியாவை இந்த தொடரை சமன்படுத்துறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் முகமது சிராஜ் அப்படின்னா அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதைத்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை பற்றியான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களில் இடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.